عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ரப்பனா கஃபிர்லி எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன இன்னும் முஃமின்களையும் மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிசாப் இந்த நியாய திருப்பு நாளில் எங்கள் அனைவர்களையும் மன்னிப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறி காண்பிக்கின்றான், பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பாவத்திற்கு எந்த விதமான மன்னிப்பும் கேட்காமலே தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருந்த நிலையில் அவனை நெருங்கி அவனுடைய மௌத் அவனை நெருங்கி வரக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக அவன் மன்னிப்பு கேட்டால், அவனும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு இறை மறுப்பாளரும் ஒன்றுதான் என்பதாக அல்லாஹ் கூறினான். அப்போ மன்னிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரார்த்தனையில் நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வலியுறுத்துறாங்க. எவ்வளவு நம்ம தௌபா கேட்கிறோமோ அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். உலக வாழ்க்கையில இங்க நம்முடைய நெருக்கடிகளை நீங்குவதற்கு தௌபா ஒரு பெரும் காரணமாக அமையுது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தீங்குவதற்கு தௌபா ஒரு காரணமாக அமையுது. நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவதற்கு நாம் கேட்கக்கூடிய தௌபா ஒரு காரணமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத்னா அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் என்பதாக கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்மூமான உள்ளம் உடையவரே மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். அப்ப இந்த மக்மூமான உள்ளம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதாக கேட்கும் பொழுது, உண்மையை பேசக்கூடிய நாவு உடையவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மக்மூம் என்று சொன்னால் என்ன என்பதாக கேட்டார்கள். பெருமானார் சொல்கின்றார்கள், பேணுதல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவார். இந்த பேணுதல் இருக்குது, இதை ரொம்ப அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா அல்லாஹ் முதலாக ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை படைத்து வைத்ததற்கு பின்னால் தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஊதுறான். அந்த ரூஹை கொண்டு ஊதும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அவசரத்தில் எந்திரிச்சுறாங்க. ரூஹு முழுமையாக உடலில் பூர்த்தி அடையவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க, அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்போ மனிதன் அவசரக்காரன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் பேணுதலை எதிர்பார்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் முழுமையாக நடமாட விட்டான். ஆனா இந்த இடத்துக்கு போகாதீங்க, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதை மீறினாங்க. அப்ப அங்கேயும் அந்த பேணுதலை அவர்கள் தவறவிட்ட காரணத்தினால் என்ன செய்யப்பட்டாங்க, அவங்க அங்கிருந்து இங்க வெளியேற்றப்பட்டாங்க. அதே போன்று எல்லா மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தக்கூடிய இப்லீஸ், ஆசிரியராக இருந்த இப்லீஸ் அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் பேணுதல் அவன் மீறினான். அதனால என்ன செய்யப்பட்டது, அவனுக்கு தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று அவனை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். அப்போ எல்லா விதமான நிலைகளிலேயுமே ஒரு முஸ்லீம் இடத்துல, ஒரு முஃமின் இடத்துல இந்த பேணுதல் சரியாக இருந்தால் ஈமான் உறுதியாக இருக்கும். பேணுதல் இல்லை அப்படின்னு சொன்னா ஈமான் இல்லாம போயிடும். இறை நம்பிக்கையில குறை வந்துடும். இறை நம்பிக்கையில குறை வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இறை மறுப்பாளராக ஆகுவதற்குண்டான சூழல் கூட வந்துடும். நீங்க நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், பேணுதல் இல்லாத காரணத்தினால அந்த இறை நம்பிக்கையில குறை இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவிற்கு அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுது. இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்லாத்திற்குள்ள இருந்துகிட்டு இஸ்லாம் அங்கீகரிக்காத செயல்களை செய்து கொண்டு பெயர் அளவில் நாங்களும் ஒரு முஸ்லீம் தான் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பேணுதலை தான் மக்மூமான உள்ளமுடையவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று
பாவத்தின் காரணம், அதாவது தன் மீது பாவத்தின் சுமை, தன் உள்ளத்தில் பிறரை பற்றிய கபடங்கள், பொறாமைகள் இல்லாத உள்ளமுடையவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, தன் மீது அவர் பாவத்தினுடைய சுமையை வச்சுக்க மாட்டார். ஒரு பாவம் செஞ்சுட்டா உடனே அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுருவார். யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டேன், தெரிந்து செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு நிலையில ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவத்திற்கு உடனடியாக அல்லாஹ்விடத்துல என்ன செய்வார்? அவர் தௌபா செஞ்சிருவார். அப்ப என்ன அர்த்தம்னா, பாவத்தினுடைய சுமையை தன் மீது அவர் வச்சுக்க மாட்டார். அப்பப்ப அந்த பாவம் நடைபெறும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு உண்டான மன்னிப்பு கேட்டுருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே ஒரு நன்மை செஞ்சிருங்க. நீங்க செஞ்ச நன்மை, உடனே நீங்கள் செய்யக்கூடிய நன்மை நீங்கள் செய்த பாவத்தை அழிச்சிடும் என்பதாக சொல்றாங்க. அப்ப பாவத்தினுடைய சுமையை என்ன செஞ்சுக்க மாட்டார்? அவர் தன் மீது வச்சுக்க மாட்டார். உடனுக்கு உடனே அல்லாஹ்விடத்துல, ஏன்னா மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்பதை அல்லாஹ்வே சொல்றான். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்போ பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை, பாவத்தினுடைய சுமையை அவர் வச்சுக்க மாட்டாரு. உடனடியாக மன்னிப்பு கேட்பாரு. தன்னுடைய உள்ளத்துல அடுத்தவர்களை பற்றிய கபடம் கொள்ள மாட்டாரு. யாரையுமே தவறாக எண்ண மாட்டார். யார் மீதும் பொறாமை கொள்ள மாட்டார். இவர்தான் மக்மூமான உள்ளமுடையவர் என்பதாக அதற்கு உண்டான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பானதாக விரும்புகின்றார். தூய்மையான வாழ்க்கையையும் அல்லாஹ் விரும்புகின்றான். பாவத்தினுடைய சுமைகள் இல்லாமலும் பிறரை பற்றிய கபடம் பொறாமை இல்லாத ஒரு நற்குணத்தோடு நாம் வாழும் பொழுது நாம கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் உடனடியாக விரைவாக அங்கீகரிக்கிறான். அத்தகைய உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இரண்டாவது, அல்லாஹ் நற்செய்தி செல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ, எவர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார், அவர் எப்ப துஆ செஞ்சாலும் அதுல பெற்றோர்கள் என்ன செய்யறார்? இணைச்சுக்கிறார். அதே போன்று பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறார், பெற்றோர்களுக்கு ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாரோ, ஜாதல்லாஹு ஃபீ உமூரிஹி, அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகரிப்பான் என்ற நெற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். யார் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறாரோ, யார் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்கிறாரோ, யார் தன்னுடைய பெற்றோரிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்துக்கிறாரோ, ஜாதல்லாஹு ஃபீ உமூரிஹி, அவருக்கு உண்டான நற்செய்தி இது, அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி வைப்பான். உங்களில் எவருக்கு ஆயுள் அதிகமாக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்துல பரக்கத் இருக்குது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குணங்களை நற்குணங்களாகவும், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய, பெற்றோர்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாகவும் அந்த பிள்ளைகள் உருவாக்குவதற்கும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நல்ல அருளை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹ்.